உறங்காமலே ஆரம்பம் போனதே அதில்லானோ இல்லை காதல் சுகமா இல்லை சுமையானதா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் ஒரு 3D டைப்பில் இல்லாமல் நார்மல் டைப்பில் எப்படி நீங்கள் வந்து லிரிக் யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்ணை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்படி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி மேக் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்து நான் நிறைய உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நான் வந்து எடிட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ எடிட் பண்ண அலைட் அப்ளிகேஷன் தான். இதுக்கான ஆப் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப்புக்கான லோகோ பார்த்தா எப்படி இருக்கும். நீங்கள் ஆப் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தல கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப் ஒரு ஷேர் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு ஃபாண்ட்டு அது அதே மாதிரி இது யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கான ஃபுல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் தந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்கான ஆல் மெட்டீரியல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண புக் மாப் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் மேலே பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பேன். இதுக்கான இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் கரெக்டாக இப்போ இங்கே ஐயா ஆப்ஷன் இந்த இமேஜுக்கு பேக்கில் இருக்குல்ல இந்த இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இப்போ காஃபி பட்டன் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்டில் வந்துங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா போய்ட்டுங்க. நம்ம எப்போ நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணுவோம் அவங்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு லிரிக் இருக்கும். அந்த லிரிக் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கரெக்டாக 10:04 வந்து டைம் எனக்கு வந்து ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆனே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரெக்டாக லிரிக் வந்து ஃபில் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி நம்ம எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து லிரிக் வந்து மூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லிரிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து குரூப்பில் போட்டு நீங்கள் லிரிக் வந்து மூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:08 பார்த்தா நீங்கள் லாஸ்ட் வரையும் பார்த்தா ஒரு 4 இமேஜ் நினைக்கிறேன். 1 2 3 4 இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிப்போம். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பக்கா நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதுக்கான ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. கரெக்டாக 2 டைப்ஸ் ஆஃப் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்டாக 2 டைப் நினைக்கிறேன். 2 டைப் ஆஃப் ஃபாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து கரெக்டாக சேஞ்ச் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து 2 ஃபாண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு மேலேயும் பார்த்தா அப்பில் பார்த்தா 2 லிரிக் இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா கரெக்டாக இமேஜுக்கு மேலே பார்த்தா குரூப் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் பார்த்தா அந்த குரூப்பில் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் நான் வந்து டிலேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டாக நான் வந்து இப்போ ஒரு உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த இமேஜ் வந்து நான் கரெக்டாக வந்து புக் மார்க் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து நான் கரெக்டாக குரூப் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணேன். எனக்கு வந்து லிரிக் வந்து இங்கே இருக்கும். பார்த்தோன்னா குரூப்பில் போட்டிருப்பேன். போட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எங்கே வந்து லிரிக் மூவ் பண்ண போகிறல உங்களுக்கு நான் வந்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன் அந்த இமேஜ். இப்போ நீங்கள் வந்து எங்கே மூவ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் ட்ரெஸ் போய்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து இந்த லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அதனால தான் நான் வந்து இந்த இமேஜ் இதுக்கான லிரிக் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து குரூப்பில் போட்டு சொல்லிங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபாண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக நான் இந்த இமேஜ் வச்சு சொல்லித்தரேன் எப்படி நீங்கள் எடிட் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு கீ பார்த்தா ஒரு கீ ஃபேம் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா ஒரு கீ ஃபேம் மாதிரி ஆட் ஆகும். கரெக்டாக அந்த கீ ஃபேம் வந்து ஸ்டார்ட்டில் வச்சுங்க. கரெக்டாக வந்து நீங்கள் இமேஜ் வந்து எந்த சைடு வந்து மூவ் பண்ணல எந்த லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து நான் மூவ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து மூவ் பண்ணுவேன். கரெக்டாக லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து கார்னர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கரெக்டாக வந்து கீ ஃபேம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஏரஃபன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடலாம். போயிட்டு ஆனால் அவங்க பார்த்தா உங்களுக்கு இமேஜ் வந்து ஷோ ஆனால் கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கின்னு நெக்ஸ்ட் இப்போ 3 இந்த ப்ளஸ் கீ ஃபேம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இது நான் வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் கிளியராக தெரியும் வரையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணிடலாம். கரெக்டாக நான் வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணது கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இருக்கிற நெக்ஸ்ட் எல்லா இமேஜுமே நீங்கள் கரெக்டாக வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு கரெக்டாக அந்த கீ ஃபேம் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் எங்கேருந்து நீங்கள் வந்து மூவ் பண்ண போகல அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்கே வந்து எண்ட் ஆகணுமோ
அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகும். நான் வந்து எனக்கு தேவையான நான் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பண்ணி நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி பார்க்க சொல்ல கரெக்டாக உங்களுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகுது நல்லா தெரியும். இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக லேயர் இருக்கும். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணி வந்து பேஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா அந்த அப் அண்ட் டவுன் பார்த்தா ஒரு பிளாக் கலர் ஷேடை வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வெண்டேஜ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து யூஸ் பண்ணல. நான் வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இதே எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக கரெக்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பக்காவும் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். நீங்கள் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மூவ் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தா ஒரு 2cc லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் காப்பி போய்ட்டு காப்பி டூ லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் வச்சு கரெக்டாக அந்த லேயர் காப்பி பண்ணலாங்க. திரும்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 லேயர் வந்து ஆட் ஆகிடும். ஆட் உடனே கரெக்டாக வந்து லிரிக் வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து லிரிக் வந்து கரெக்டாக நீங்கள் குரூப்பில் போட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் குரூப்பில் போட்டு மூவ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் லிரிக் வந்து மூவ் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு வந்து எரர்லாம் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் வந்து பேக் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி சின்ன மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.